Hello students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா transpose of matrix பார்க்க போறோம். அது என்ன சார் transpose of matrix அப்படினா என்னன்னு நீங்க கேட்டிங்கனா ஒரு காலம ரோவை காலமா மாத்துறதுக்கு பேரு தான் வந்து transpose of matrix. இப்ப பாருங்க. பாருங்க A matrix ஒன்னு இருக்கு. இந்த A மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸாக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட ரோவை காலமாக மாற்ற போகிறேன், காலமை ரோவாக மாற்ற போகிறேன். அவுட்புட் எனக்கு இப்படி வந்துடும். இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? சேஞ்சிங் த ரோ இன்ட்டு காலம், காலம் இன்ட்டு ரோ இஸ் கால்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். கவனிங்க, ப்ரோக்ராம் எழுதிடலாம். இதுக்கு என்னவா பண்ணணும்? இனிஷியலாக A மேட்ரிக்ஸ் வாங்கணும். அதுக்கு ஒரு A 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறேன். அடுத்து B மேட்ரிக்ஸ், இது எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். IJ. ஓகே, இப்போ நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட், அதே ஃபார் ஸ்டேட்மெண்ட் தான்டா. இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் J is equal to 0, J less than 3, J plus plus, open braces, scanf percentage of D ampersand A of IJ. இது எதுக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையாப்பா? இதை யூஸ் பண்ணி நான் ஒரு A மேட்ரிக்ஸ் வாங்க போகிறேன். இதை யூஸ் பண்ணி A மேட்ரிக்ஸ் 1 2 3 வாங்குகிறேன். புரியுதா இல்லையாப்பா? ஒரு 3x3 மேட்ரிக்ஸு வேல்யூஸில் நான் வாங்குகிறேன். அதுக்காக தான் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எழுதுகிறேன். ஃபார் I is equal to 0, I less than 3, I plus plus, open braces, for J equal to 0, J less than 3, J plus plus, open braces, B of I J equal to A of J I. ஓகேவா? உங்களுக்கு பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும், அதுக்காக தாண்டா சொல்கிறேன். B of IJ is equal to A of J I, க்ளோஸ் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ். இது தாண்டா என்னோட டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கான ஸ்டெப்பு. இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக டிரான்ஸ்போஸ் எனக்கு கிடச்சிரும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபார் I is equal to 0, I less than 3, I plus plus, open braces, for J is equal to 0, J less than 3, J plus plus, open braces, print of percentage of D. என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? B மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். லாஸ்ட்டாக இந்த க்ளோஸ் பிரேஸ், ஓப்பன் பிரேசஸ்க்கான க்ளோஸ் பிரேசஸ் இங்கே போட்டுடுறேன். பாருங்கள், இந்த நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி A மேட்ரிக்ஸ் நான் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் எங்கே டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்றேன். கண்டுபிடிச்சது எதில் இருக்க ஆன்சரு? எனக்கு B மேட்ரிக்ஸில் இருக்குது. அதை ஸ்க்ரீனில் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். B மேட்ரிக்ஸை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது எப்படி நடக்குங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும். இட்ஸ் கிளியர்? இது A மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்கு, இதை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு B மேட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால் நான் இங்கே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னப்பா? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸ்கேன்ஆஃப்ங்கிறது இன்புட் ஸ்டேட்மெண்ட். மறக்கல, ஞாபகம் இருக்குல்ல? ரைட். உங்களுக்கு எப்போதுமே என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாஜிக், நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் இல்லையாப்பா? அதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமோட லாஜிக். அந்த ப்ரோக்ராம் லாஜிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் நீ ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாவா நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஜாவாக்கும் இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோட லாஜிக் சேம் தான். அப்போ லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா சின்டெக்ஸ் மட்டும்தான் மாறும். சின்டெக்ஸ்னால் என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்ஆஃப்க்கு பதிலாக அதில் என்ன இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம இங்கே போட்டுற போகிறோம். மற்றபடி இந்த உள்ளே யூஸ் பண்ணுற லாஜிக் எல்லாமே மாறாது, அதுவே தான் வரும். மேட்ரிக்ஸ் அடிஷனாக இருக்கட்டும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், சம் ஆஃப் என் நம்பர், எல்லா லாஜிக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை லாஜிக்கோடு படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையுமே நம்ம கற்றுக்கலாம். வித்தின் ஒரு 4 monthsக்குள்ளே நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையுமே கற்றுக்கலாம். இதுக்குன்னு தனி வருஷம்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே லாஜிக் எனக்கு தெரியும். சின்டெக்ஸ் மட்டும் நான் சும்மா எங்கேயுமே கோர்ஸ் போகாமல் அழகாக வீட்டில் உட்காந்து சின்டெக்ஸ் படிச்சுட்டேன் அப்படின்னா முடிச்சிடலாம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக. புரியுதா இல்லையாப்பா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ப்ரோக்ராம் நல்லா எழுத வந்துடும். ஓகே, அப்போ ஏ மேட்ரிக்ஸ் வாங்கிட்டேன். பி மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதுதான்ப்பா ப்ரோக்ராம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கான ப்ரோக்ராம். இப்போ நான் உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுதான் டிரான்ஸ்போஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஸ்டெப்பு. இதை நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை அழிச்சிடுறேன். எழுதுறேன்டா. ஃபார் I is equal to 0, I less than 3, I plus plus, open braces, for j equal to 0, j less than 3, j plus plus, open braces, என்ன எழுதிருந்தோம்? b of ij equal to a of j I, close braces, close braces. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்களேன். A matrix pa 1 2 3 1 2 3 2 3. இது B matrix இங்க எழுதுறேன். இது 0 0 வாடா. இது 0 1 0 2 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2. ஓகே, இங்கேயும் 0 0 0 1 0 2 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? ஐயோட வேல்யூ 0 வாடா. I is equal to 0, j equal to 0. 0 less than 3 ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. எங்கேயும் 0 less than 3 ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்கீங்கன்னு பாருங்கள். b of ij, that is ஐயோட வேல்யூ 0, jவோட வேல்யூ 0 ஈக்குவல் டு a of ji, that is 0 0. a of 0 0ல இருக்கிறத b of 0 0ல காப்பி பண்ணுங்க. அதானப்பா மீனிங்க. a of 0 0ல என்ன இருக்கு? 1 இருக்கு. அதை b of 0 0ல காப்பி பண்ணிட்டோம். புரியுதா என்னென்ன? அடுத்த ஸ்டெப் பாருங்க. ப்ரோக்ராம் திருப்பி என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம்? எகைன் மை ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். ஏன் இன்னர் ஃபார் லூப்பில் இன்னும் கண்டிஷன் ட்ரூவாகவே இருக்குது. அப்போ ஜேவோட வேல்யூ என்னவா மாறும்? 1ன்னு மாறும். 1 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். எதனால் 1ன்னு மாறினுச்சு? ஜே ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஜேவோட பழைய வேல்யூ 0, இப்போ 1ன்னு மாறிடும். 1 லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்? b of ij is equal to a of ji. That is b of ஐயோட வேல்யூ 0 தான், jவோட வேல்யூ 1ன்னு மாறிடுது. a of ji, that is 1 0. அதானப்பா? a of 1 0ல இருக்கிறத b of 0 1ல நான் காப்பி பண்ண போகிறேன். a of 1 0ல என்ன இருக்குது பாருங்கள்? 1ன்னு இருக்குது. இதை 0 1ல நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணியாச்சு. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம்? எகைன் மை ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப் 2க்கு தான் போகும். ஓகே, அப்போ 2 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா b ஆஃப் ஐயோட வேல்யூ 0 தான், ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடுது. a ஆஃப் 2 0. ஏன் 2 0? ஏன்னா ஜே ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஜேவோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 0. a of 2 0ல என்ன இருக்குது பாருங்கள்? a of 2 0ல 1ன்னு இருக்குது. அந்த 1 எடுத்துகிட்டு போய் b of 0 2ல நான் காப்பி பண்ண போகிறேன். இஸ் இட் கிளியர்? 1ங்கிறத காப்பி பண்ணுறேன். ஓகே, திருப்பி ப்ரோக்ராம் எங்கே போவோம்? எகைன் மை ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். நவ் த j வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. 3 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ஃபெயில். 3 லெஸ் தென் 3 கிடையாது. அப்போ தான் ப்ரோக்ராம் திருப்பி எங்கேப்பா போவோம்? அவுட்டர் ஃபார் லூப் போவோம். ஐயோட பழைய வேல்யூ என்ன? i is equal to 0ன்னு போட்டிருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும்? i is equal to 1ன்னு மாறிடும். i is equal to 1ன்னு மாறிடும். 1 less than 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ.
அப்போ திருப்பி அவுட்டர் ஃபார் லூப் போயிட்டு இன்னர் ஃபார் லூப் வரும்போது ஜேவோட வேல்யூ இப்போ எங்கே என்னப்பா 0. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் ஜேவோட வேல்யூ 0 லெஸ் தென் 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பி ஆஃப் ஐயோட வேல்யூ 1 ஜேவோட வேல்யூ 0 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே ஐ, தட் இஸ் ஜேவோட வேல்யூ 0 ஐயோட வேல்யூ 1. ஏ ஆஃப் 0 1ல் இருக்கிறத பி ஆஃப் 1 0ல் காப்பி பண்ண போகிறோம். ஏ ஆஃப் 0 1ல் என்ன இருக்குது பாருங்கள், 2ன்னு இருக்குது. அந்த 2 எடுத்துகிட்டு போய் பி ஆஃப் 1 0ல் காப்பி பண்ணிட்டேன். புரியுதா என்னென்ன? ரைட், ஓகே. இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அப்போ ப்ரோக்ராம் திருப்பி கண்ட்ரோல் எங்கே போவோம், இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். ஜேவோட வேல்யூ இப்போ 1ன்னு மாறிடும். 1 லெஸ் தென் 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பி ஆஃப் ஐ வேல்யூங்கிறது 1, ஜே வேல்யூங்கிறது 1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 1. ஏ ஆஃப் 1 1ல் என்ன இருக்குது பாருங்கள், 2ன்னு இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் பி ஆஃப் 1 1ல் காப்பி பண்ண போகிறோம். ஸோ 2ங்கிறத காப்பி பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி ப்ரோக்ராம் பாருங்கள். again my program goes to inner for loop. now j value is equal to 2 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா i வேல்யூ என்ன, இன்னும் 1 தான் இருக்குது, 1. ஜேவோட வேல்யூ 2 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜேவோட வேல்யூ 2 ஐயோட வேல்யூ 1. ஏ ஆஃப் 2 1ல் என்னப்பா இருக்கு, ஏ ஆஃப் 2 1ல் 2ன்னு இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் பி ஆஃப் 1 2ல் காப்பி பண்ண போகிறேன். ஓகே, 2ன்னு ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்ததாக என்ன நடக்கும், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். இன்னர் ஃபார் லூப்பில் போகும்போது ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். 3 லெஸ் தென் 3 பார்க்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஓகே, அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம், அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போவோம். ஐயோட வேல்யூ இப்போ என்னவா மாறிடும், 2ன்னு மாறிடும். ஓகே, அப்போ 2 லெஸ் தென் 3 செக் பண்ணும். இந்த கண்டிஷன் 2 லெஸ் தென் 3 பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிட்டோன்னா இப்போ ஜேவோட வேல்யூ சொல்லுங்கள். ஜேவோட வேல்யூ again ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஜே இஸ் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஐஜே, தட் இஸ் ஐயோட வேல்யூ 2 ஜேவோட வேல்யூ 0 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜேவோட வேல்யூ என்ன 0 ஐயோட வேல்யூ 2. ஏ ஆஃப் 0 2ல் இருக்கிறத பி ஆஃப் 2 0ல் நான் காப்பி பண்ணி போகிறேன். ஏ ஆஃப் 0 2ல் என்னடா இருக்குது, 3ன்னு இருக்குது. அந்த 3 எடுத்துகிட்டு போய் எங்கே காப்பி பண்ண போகிறேன், சரியாக எழுத மாட்டேங்குது, இதை எடுத்துக்கலாம். 3 எடுத்துகிட்டு போய் எங்கே காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ப்ரோக்ராம் எங்கே போவோம், திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வரும். இன்னர் ஃபார் லூப்பில் ஜேவோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடுமாடா, 1 லெஸ் தென் 3 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், பி ஆஃப் ஐஜே, தட் இஸ் ஐயோட வேல்யூ 2 ஜேவோட வேல்யூ 1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜேஐ, தட் இஸ் 1 2. ஏ ஆஃப் 1 2ல் என்ன இருக்குது பாருங்கள், ஏ ஆஃப் 1 2ல் 3ன்னு இருக்குது. அந்த 3 எடுத்துகிட்டு போய் ஏ ஆஃப் 2 1ல் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த 3ங்கிறது இங்கே வந்துடும். இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம், இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். 2 லெஸ் தென் 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். பி ஆஃப் ஐயோட வேல்யூ 2 ஜேவோட வேல்யூ 2 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2 2. ஏ ஆஃப் 2 2ல் என்னடா இருக்கு, 3ன்னு இருக்கு. அந்த 3 எடுத்துகிட்டு போய் பி ஆஃப் 2 2ல் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரைட். next step என்ன நடக்கும், again my program goes to inner for loop. now j value is equal to 3 less than 3 பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். அப்போ இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. திருப்பி again my program goes to outer for loop. அவுட்டர் ஃபார் லூப்பில் என்ன, ஐயோட வேல்யூ திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும், 3ன்னு மாறிடும். 3 less than 3 பார்க்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அந்த அவுட்டர் ஃபார் லூப் இங்கே வந்துடும். இதுக்கு கீழே நம்ம என்ன எழுதியிருந்தோம், ப்ரோக்ராமில் பி மேட்ரிக்ஸ்க்கு பிரிண்ட் பண்ணுன்னு எழுதியிருந்தோம். பாருங்களேன்ப்பா, வாங்குறது இந்த ஏ மேட்ரிக்ஸ் வாங்குகிறோம். ஃபைனலாக இதை ப்ராசஸ் பண்ணும் போது பி மேட்ரிக்ஸில் எனக்கு என்ன வந்துருச்சு, இந்த ரோவை காலமாக ரோவாக மாற்றி எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதை ஸ்க்ரீனில் எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்.
அதுதான் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் எழுதியிருந்தேன். பி மேட்ரிக்ஸை ஃபைனலாக பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் த ஆன்சர். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ சிம்பிள். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். சில பேர் கேட்பாங்க, என்ன சார் இது சும்மா இது மாற்றுறதுல இது என்ன ப்ரோக்ராமு, இதில் வேறு ஏதாவது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிங்களேன் அப்படின்னு சில பிளேஸ்மெண்ட்டெல்லாம் கேட்பாங்க. அதனால் அடுத்ததாக ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது மாதிரி ஒரே ஸ்டெப்பில் எழுதாமல் ஒரு சின்ன நம்ம ப்ராசஸ் பண்ணி கூட நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் போடலாம். அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது மட்டும்தான் மாறும், மற்றபடி ப்ரோக்ராமில் எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல எழுதுறதுக்கு பதிலாக வேறு ஒன்று நான் உங்களுக்கு எழுத போகிறேன் கான்செப்ட். ஓகே, பாருங்க. For I is equal to 0, I less than 3, I plus plus. For j equal to 0, j less than 3, j plus plus. If I less than 3, sorry, I less than j, condition true இருந்துச்சு அப்படின்னா temp is equal to a of I j, a of I j equal to a of j I, a of j I equal to temp. இது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்காடா இந்த ஸ்டேட்மெண்ட்டை? இது தாண்டா என்ன ப்ரோக்ராம் இது? ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையாப்பா? ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கான லாஜிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்ல. ஸ்வாப்பிங்னா என்ன? இன்டர்சேஞ்சிங் ஆஃப் நம்பர்ஸ். ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துல காப்பி பண்ணுவோம், இன்னொரு இடத்துல இருக்கிறத ஏல இருக்கிறத பியில் காப்பி பண்ணுவோம், பியில் இருக்கிறத ஏல காப்பி பண்ணுவோம். அதானப்பா ஸ்வாப்பிங்க, ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. இனிஷியல் ஸ்டெப் ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். 0 less than 3 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எங்கே வருமா? j is equal to 0, 0 less than 3 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 0, ஜேவோட வேல்யூ 0. 0 less than 0வா? கண்டிஷன் வந்து ஃபெயில். இந்த இஃப் கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆகிடுது. அப்போ இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கேப்பா போவோம்? again my program goes to inner for loop. இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் போகும். அப்போ ஜேவோட வேல்யூ என்னவா மாறும்? ஜேவோட வேல்யூ 1ன்னு மாறிடும். 1 less than 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ அதே 0 தான். 0 less than 1ஆன்னு செக் பண்ணுறோம். பாருங்கள், 0 less than 1 இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்கள்? temp is equal to a of ij. temp is equal to a of ij அப்படின்னா என்னன்னு பாருங்கப்பா. temp is equal to a of ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 1. a of 0, 1 இதில் இருக்கிறத டெம்பில் காப்பி பண்ண போகிறோம். அதான மீனிங்க. a of 0, 1ல் என்ன இருக்குது பாருங்கள்? a of 0, 1ல் 2ன்னு இருக்குது. அந்த 2 டெம்பில் காப்பி பண்ணிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணுறோம்? a of ij, that is a of 0, 1 equal to a of ji, that is a of jவோட வேல்யூ என்ன? 1, ஐயோட வேல்யூ 0. இப்போ என்னப்பா மீனிங் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டுக்கு? a of 1, 0ல் இருக்கிறத a of 0, 1ல் காப்பி பண்ணணும். இட்ஸ் கிளியர். a of 1, 0ல் என்ன இருக்குது பாருங்கள்? a of 1, 0ல் 1ன்னு இருக்குது. இந்த 1 எடுத்துகிட்டு போய் a of 0, 1ல் காப்பி பண்ணணும். அதான மீனிங்க. அப்போ இந்த 1 எடுத்துகிட்டு போய் a of 0, 1ல் காப்பி பண்ணிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கீங்க? a of ji, that is jவோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 0 ஈக்குவல் டு temp. அப்போ டெம்ப்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் 2. இந்த 2வை எடுத்துகிட்டு போய் a of 1, 0ல் காப்பி பண்ணுறோம். இஸ் கிளியர். அப்போ இந்த 2வை எடுத்துகிட்டு போய் a of 1, 0ல் காப்பி பண்ணுறோம். ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அடுத்ததாக ப்ரோக்ராம் கண்ட்ரோல் திருப்பி எங்கே போவோம்? again my program goes to inner for loop. இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் பாருங்கள். ஜேவோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இப்போ 2ன்னு மாறிடுமாடா? 2 less than 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஐ லெஸ் தென் ஜேவான்னு செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 2. அப்போ 0 less than 2ஆன்னு பார்க்குறோம். எங்கேயும் கண்டிஷன் ட்ரூ. ஆமாம், 0 less than 2 தான்.
அப்போ இந்த ஸ்வாப்பிங் நடக்கும். என்ன நடக்கும் பாருங்கள், temp is equal to, சீக்கிரம் பார்த்துடலாம், a of ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 2, a of 0 2ல் என்ன இருக்குது பாருங்கள், 3ன்னு இருக்காடா, இந்த 3 எடுத்துகிட்டு போய் டெம்பில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்ததான் என்ன பண்ணுறோம், a of 0 2 equal to a of 2 0. அதனோட மீனிங்க a of ij is equal to a of ji. ஜேவோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 0. அப்போ a of 2 0ல் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் a of 0 2ல் காப்பி பண்ணணும். a of 2 0ல் என்ன இருக்குது பாருங்கள், a of 2 0ல் 1ன்னு இருக்குது, இந்த 1 எடுத்துகிட்டு போய் a of 0 2ல் காப்பி பண்ணணும். இந்த 1 எடுத்துகிட்டு போய் a of 0 2ல் காப்பி பண்ணணும். பண்ணிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணணும் பாருங்கள், a of ji, that is a of 2 0 equal to temp. டெம்போட வேல்யூ 3. இந்த 3 எடுத்துகிட்டு போய் a of 2 0ல் காப்பி பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணுறோங்க பாருங்க, இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கிறோம், இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுக்கிறோம். அதான் ஸ்வாப்பிங் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போவோம், again my program goes to inner for loop. இப்போ 3ன்னு மாறிடும், ஜேவோட வேல்யூ 3 less than 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, கண்டிஷன் இன்னர் ஃபார் லூப்பில் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் again goes to outer for loop. அப்போ ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்குது. இப்போ என்னவா மாறும், ஐயோட வேல்யூ 1ன்னு மாறும். 1 less than 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. திருப்பி உள்ளே வரும்போது ஜேவோட வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கும், 0 less than 3, எங்கேயும் கண்டிஷன் ட்ரூ. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், 1 less than 0 பார்க்கும், ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 0, இது கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். 1 less than 0 கண்டிஷன் இஸ் ஃபெயில். அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்னோட ப்ரோக்ராம் திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். இப்போ ஜேவோட வேல்யூ என்னவா மாறும், 1ன்னு மாறும். 1 less than 3 கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆகும். ஓகே, அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இஃப்பில் ஐயோட வேல்யூ அதே 1 தான், ஜேவோட வேல்யூ தான் இப்போ மாறிடுக்கு, 1 less than 1 செக் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே இஃப் கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆகிடுது. புரியுதா இல்லையாப்பா? ஏன்னா 1 less than 1 கிடையாது, கண்டிஷன் ஃபெயில். கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா திருப்பி என்னோடய ப்ரோக்ராம் இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் வரும். அப்போ ஜேவோட வேல்யூ என்னவா மாறும், 2ன்னு மாறிடுமாடா, ரைட். ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறும், 2 less than 3ஆன்னு பார்க்கும், இங்கே கண்டிஷன் ட்ரூ இன்னர் ஃபார் லூப்பில். அடுத்தது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2, அப்போ 1 less than 2, இங்கே கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். பாருங்கள், temp is equal to a of ij, that is ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ என்ன 2, a of 1 2 இருக்கிறத டெம்பில் ஸ்டோர் பண்ணணும்னு அர்த்தம். a of 1 2ல் என்ன இருக்குது பாருங்கள், a of 1 2ல் 3ன்னு இருக்குது, இந்த 3 எடுத்துகிட்டு வந்து டெம்பில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்தது a of 1 2 equal to a of 2 1, அதானடா a of ji, ஜேவோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 1 எழுதிட்டோம். a of 2 1ல் இருக்கிறத a of 1 2ல் காப்பி பண்ண போகிறோம். இஸ் இட் கிளியர்? a of 2 1ல் என்ன இருக்குது பாருங்கள், a of 2 1ல் 2ன்னு இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் 1 2ல் காப்பி பண்ணுறோம். இந்த 2 எடுத்துகிட்டு போய் 1 2ல் காப்பி பண்ணிடுறோம். அடுத்ததான் என்ன பண்ணியிருக்கீங்க, a of 2 1, ஏன் சார் a of jiன்னு இங்கே போட்டிருக்கோம், அதனால் a of 2 1 is equal to temp. அப்போ டெம்பில் 3ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். a of 2 1ல் 3ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். a of 2 1ல் 3ன்னு ஸ்டோர் பண்ணிட்டோம். புரியுதாப்பா என்னென்ன? ஓகே, இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு எனக்கு. அடுத்ததாக ப்ரோக்ராம் கண்ட்ரோல் திருப்பி எங்கே போகும் பாருங்கள். again my program goes to inner for loop. 3ன்னு மாறும், 3 less than 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ஃபெயில். புரியுதாப்பா? அப்போ இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா again my program goes to outer for loop. அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும், 2 less than 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 0 0 less than 3ஆன்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. இஸ் இட் கிளியர்? அப்போ 0 less than 3 கண்டிஷன் ட்ரூ. I is equal to 2, ஜேவோட வேல்யூ 0, அதானடா 2 less than 0ஆன்னு பார்க்கும், இஃப் கண்டிஷன் ஃபெயில். இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா again my program goes to inner for loop. எப்போ தான் சார் இந்த ப்ரோக்ராம் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 2 ஃபார் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தானடா ப்ரோக்ராம் முடியும். அதான் வந்துருச்சே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ திருப்பி 1ன்னு மாறிடுமா? ப்ரோக்ராம் எங்கே வந்துச்சுன்னா 1 less than 3 கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதே ஐயோட வேல்யூ 2 தான், ஜேவோட வேல்யூ இப்போ 1ன்னு மாறிடுச்சு. ஸோ 2 less than 1 எங்கேயும் கண்டிஷன் ஃபெயில். இஸ் கிளியர்? திருப்பி ப்ரோக்ராம் எகைன் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். நவ் ஜே வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 less than 3 பார்க்குறீங்க, கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2, ஜே இஸ் ஈக்குவல் டு 2ன்னு மாறிடுது. 2 less than 1 பார்க்கும், எங்கேயும் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ஓகே, அப்போ திருப்பி எகைன் ப்ரோக்ராம் கோஸ் டு இன்னர் ஃபார் லூப். ஜேவோட வேல்யூ 3 less than 3 பார்க்கும், கண்டிஷன் ஃபெயில். ஓகே, கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா எகைன் மை ப்ரோக்ராம் கோஸ் டு அவுட்டர் ஃபார் லூப். அவுட்டர் ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ இப்போ 2ன்னு இருக்குது, இப்போ 3ன்னு மாறும். 3 less than 3 condition fail. So whenever the outer for loop condition is failed, the program comes to here. இங்கே வந்துருமா? அவுட்டர் ஃபார் லூப்போட எல்லைக்கு வந்துருமாப்பா? ஸோ முடிச்ச பிறகு நான் என்ன ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் பாருங்கள், ஒரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ less than 3, ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பிரேசஸ். ஃபார் ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே less than 3, ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பிரேசஸ் பிரிண்ட் ஆஃப். போன ப்ரோக்ராமில் நான் பி மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணேன், இந்த ப்ரோக்ராமில் அதே ஐ மேட்ரிக்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏன் சார்? நான் ஐயை வச்சே எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் பாருங்கள். இதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இது ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட், இது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக எனக்கு ஏ மேட்ரிக்ஸ்லேயே நான் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணிட்டேன். மை ரோ இஸ் சேஞ்ச்டு இன்டு காலம் அண்ட் காலம் இஸ் சேஞ்ச்டு இன்டு ரோ. ஸோ திஸ் இஸ் த அனதர் வெர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன, இதுதான் ஃபினிஷிங் ஸ்டெப்பு, இது ப்ராசஸிங் ஸ்டெப்பு. மேலே ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையாப்பா, என்ன ஏ மேட்ரிக்ஸ் வாங்கணும், அது உங்களுக்கு தெரியும். ஸ்கேன்ஆஃப் மூலமாக ஏ மேட்ரிக்ஸ் வாங்கணும். டிக்ளரேஷன் பார்ட்டில் என்ன, போன ப்ரோக்ராமில் பிங்கிற மேட்ரிக்ஸ் இருந்திருக்கும், இந்த ப்ரோக்ராமில் அது இருக்காது, அவ்வளோதான். ஐஏ ஜே வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டா, டெம்ப்புன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் டெம்ப்பு. இந்த பி மேட்ரிக்ஸ் மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப், இந்த இடத்துல பிக்கு பதிலாக ஏ தான் போட்டிருப்போம். அதே ப்ரோக்ராம் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவாப்பா? ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.